தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இதற்கு முன்னாடி இருந்த தமிழ்நாட்டு முதலமைச்சர்களே பிற மாநில முதலமைச்சர்லாம் ரொம்ப மோசமாக பேசியிருக்கிறாங்க. அதனால் இது மோசமான பேச்சு அப்படிங்கிற லிஸ்ட்டில் சேர்க்க முடியாது. அதனால் அவர் இப்படி சொல்லலாமா, பாட்டிலுக்கு 10 ரூபான்னு சொல்லலாமா, வேட்டக்காரன் பாடலாமா அப்படிங்கிறலாம் எனக்கு இதுக்கு முன்னாடி என்னென்னமோ நம்ம பார்த்துருக்கோம். நம்ம ஐ டோன்ட் வாண்ட் டு நேம், அதெல்லாம் பழைய கதை. அதனால் அரசியல்வாதிகள் முதலமைச்சராக அமைச்சர் பெருமக்களாக பதவியில் இருந்தபோதே என்னென்னமோ அவங்களா இப்படி அப்படிங்கிற அளவுக்குலாம் வெளியில் நீங்கள் சொல்லிட முடியாதுங்களுக்குலாம் பேசியிருக்கிறாங்க, எழுதியிருக்கிறாங்க. அதெல்லாம் எல்லாமே வரலாறு பப்ளிக்கில் இருக்குது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னும் சினிமாக்காரராகவே இருக்கிறாருன்னு அவர் சினிமாக்காரர் தானே. அதை நீங்கள் திடீர்னு ஏதோ விஸ்வரூபம் எடுத்து மாற்றி வந்துட்டாருங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிங்கன்னா, அந்த சேஞ்ச் ஓவருங்கிறது படிப்படியாக 41 வயசில் ஜெயலலிதா அவர்கள் சிஎம் 1991. 2001 அவங்க 2வது முறை சிஎம் ஆகும்போது நான் சொன்னாங்க, அப்போ அவங்களுக்கு 51 வயசு. அப்போ சொன்னாங்க, நான் கொஞ்சம் பக்குவப்பட்டு விட்டேன், நான் முன்னாடி இருந்த மாதிரிலாம் கொஞ்சம் பக்குவப்பட்டு விட்டேன். அது மாதிரி ஒரு ஏஜும் எக்ஸ்பீரியன்ஸும் வேற கொடுக்கும். ஆனால் இது ஒரு அமைச்சூரான ஆக்டிவிட்டி. இன்னும் சினிமாக்காரருங்கிற ஒன்று கேவலமான விஷயம் கிடையாது. சினிமாக்காரராக தான் அவர் இருக்கிறார். அதில் என்ன உங்களுக்கு குழப்பம்? அவர் சினிமாக்காரர் தானே, தெரிஞ்சு தானே ஓட்டு போட்டோம். அவர் சார் சினிமாக்காரராக இருப்பார் நான் நினைக்கவே இல்லை சார் அப்படின்னு. விஜய் ஒரு ஸ்டார்னு எல்லாருக்குமே தெரியுமே. அப்போ அவர் சினிமாக்காரர்கள், தெர் இஸ் நோ டிஃபரன்ஸ். அந்த ஃபேன் ஃபாலோயிங் தான் அவருக்கு ஒரு பேஸ், அதுதான் ஓட்டர்ஸாக மாறுது. அப்போ அந்த ஃபேன் ஃபாலோயிங் எங்கே பேஸோ அதை ஏன் அவர் ஸ்கிப் பண்ணணும்?